Hi, I'm Rahim Iyaz, International Business Analyst. எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது முதல்ல எக்ஸ்போர்ட்டை பார்க்குறதுக்கு முன்னால் ட்ரேடிங்னா என்ன? ஸோ ட்ரேடிங்கிறது பையிங் ஆர் செல்லிங் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆர் எ சர்வீஸ் ஆன் கமர்ஷியல் டேர்ம்ஸ் இன் டொமஸ்டிக் ஆர் இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். அதாவது இரு நபர்களுக்கு மத்தியில் ஒரு பொருளையோ அல்லது சேவையையோ ஒரு விலை பேசி நம்ம என்ன செய்கிறோம், உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலே நம்ம விற்பனை செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து ட்ரேடுன்னு சொல்கிறோம். இந்த ட்ரேடுடைய பேஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ உதாரணத்துக்கு பண்டைய காலத்தில் வந்துட்டு நாணயமெல்லாம் கண்டுபிடிக்க முன்னால் உள்ள காலத்தில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொன்னால், நீங்கள் அரிசியை கொடுத்தா அவங்க பருப்பு தருவாங்க, எண்ணெயை கொடுத்தா சுகரை தருவாங்க. இதை மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் பண்டமாற்று முறையின் அடிப்படையில் வந்து இந்த வணிகத்தை அன்றைய வியாபாரிகள் ஆரம்பித்தாங்க. இது காலப்போக்கில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த தங்கம், வெள்ளி, இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாணயங்கள், அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரன்சிஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதன் மூலமாக வியாபாரம் நடக்குது. இப்போ பைலேட்ரல் ட்ரேட் அப்படின்னு சொன்னால் இரண்டு நபர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த ட்ரேடை வந்து நம்ம பைலேட்ரல் ட்ரேடுன்னு நம்ம சொல்கிறோம். அதுவே மல்டிலேட்ரல் அப்படின்னு சொன்னால் இரண்டு நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் அதில் வந்து ஒரு ட்ரேடில் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் மல்டிலேட்ரல் ட்ரேடுன்னு சொல்கிறோம். மூணாவதாக நம்ம இன்னொரு விஷயம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்கிறோம், வெளிநாட்டு வர்த்தகம். இந்த வர்த்தகத்தை வந்து கடல் தாண்டி நம்ம என்ன செய்கிறோம், பவுண்ட்ரி தாண்டி நம்ம வந்து வேறொரு நபர்களுக்கு வந்து நம்ம விற்கும்போது அது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடாக மாறுது. ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரி உள்ள ஒரு ட்ரேடிங்கில் வருது. சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடுங்கிறது வந்து இரு நபர்களுக்கு மத்தியில் ஒரு பொருளை அல்லது சேவைன்னு சொன்னால் பொருளை மட்டும் நீங்கள் விற்கிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் சேவை கூட பண்ணலாம். சேவைங்கிறது இதில் என்னது, சர்வீஸ் எக்ஸ்போர்ட். சர்வீஸ் எக்ஸ்போர்ட்னு சொன்னால் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் என் ஆடிட்டர் அவர் வந்து ஒரு துபாயில் உள்ள கம்பெனிக்கு வந்துட்டு ஆடிட்டிங் பண்ணி கொடுக்குறாரு, அதை என்ன செய்யலாம், அவர் வந்து ஈவன் இமெயில் மூலமாக கூட அவர் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ளைட் மூலமாக பண்ணலாம், மூலமாக பண்ணலாம், ஈவன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பண்ணலாம், ஏன் கொரியர் மூலமாக கூட பண்ண முடியும் எக்ஸ்போர்ட். கொரியர் மூலமாக பண்ணுறதா இருந்தால் இன்றைய நிலவரப்படி 25,000 ரூபா இந்தியா ரூபாய் மதிப்பின்படி நீங்கள் என்ன செய்யலாம், நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸாக இருக்கணும், சாப்பிடக்கூடிய ஐட்டங்களை பண்ணக்கூடாது. நான் பெரிஷபிள்ஸ், அதாவது மீட் ஐட்டங்கள் இல்லாமல் இந்திய வரைபடத்தை தவறுதலான சித்தரிக்காமல் உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் கொரியரில் நீங்கள் அனுப்ப முடியும். ஸோ இதை மாதிரி இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இப்போ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறார், நான் அரிசியை இங்கேருந்து இலங்கைக்கு ஏற்றுமதி பண்ணுறேன், இலங்கையில் உள்ள நபர் வந்து அந்த அரிசியை அவர் நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறாருன்னு சொன்னால் அவருடைய பேர் இறக்குமதியாளர், இம்போர்ட்டர். இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய என்னுடைய பேர் வந்து எக்ஸ்போர்ட்டர். இதுதான் வந்து பேசிக்கலாக உள்ள எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுடைய நம்ம என்ன சொல்கிறோம், பேசிக்காக உள்ள டெஃபினிஷன். சரி, ஏன் சார் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்? கண்டிப்பாக ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்நிய செலவாணிங்கிறத வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் உள்ள இறக்குமதிக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பில்ஸ் பே பண்ண முடியும். இப்போ நம்ம நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், இதுக்கு நம்மக்கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கணும். அத்தியாவசிய பொருட்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இம்போர்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ரிசர்வ்ஸ் நம்ம கையில் இருக்கும். அடுத்தது மோர் credibility in the local market. நான் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் என்னுடைய லோக்கல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டுங்கிற அந்த அடிப்படையில் வந்துட்டு எனக்கு ஒரு credibility கிடைக்கும் லோக்கல் மார்க்கெட்டில். அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு வியாபாரம் நிமித்தமாக நான் வந்து பயணம் செய்யும்போது அங்கேருந்து நிறைய வந்து ஐடியாஸ் எனக்கு கிடைக்கும். கல்ச்சுரல் நாலேஜ், எனக்கு அந்த நாட்டுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது, ஒரு நாட்டில் எந்த மாதிரி பொருட்கள் விற்பனை ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி உண்டான எனக்கு வந்து நிறைய கல்ச்சுரல் நாலேஜ் எனக்கு கிடைக்கும். அப்புறம் வெளிநாட்டில் சில மிஷினரிஸ் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் குடை தயாரிப்பாளராக இருக்கேன், அம்பர்லாஸ் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாட்டிலேருந்து ஒரு மிஷினரி நான் இறக்குமதி பண்ணி அதை எந்த அளவுக்கு அதிகமான ஃபாஸ்ட்டான குவாலிட்டியாக என்னால் வந்து கொடுக்க முடியுங்கிறத வந்துட்டு பிற நாடுகளுக்கு நான் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த நாட்டினுடைய டெக்னாலஜியை நான் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இதை மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் இப்போ இதே குடையை வந்து நான் என்ன செய்கிறேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதம் தான் வந்து என்ன செய்யும், மழை இருக்கும்.
ஆனால் உலகளாவிய அளவில் முழுமையாக வருடத்துடைய எல்லா நாளும் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், லோக்கலில் எனக்கு 3-4 மாதம் தான் எனக்கு பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொன்னால், நான் ஏற்றுமதி செய்யும்போது உலகளாவிய அளவில் அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி உள்ள நாடுகளை நான் கண்டறிந்து அவங்களுக்கு நான் என்ன செய்யலாம், இந்த குடையை ஏற்றுமதி செய்யலாம். ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் இதனால் என்ன ஆகுன்னு சொன்னால், எனக்கு இல்லாத ஒரு பிஸ்னஸ், எனக்கு 3 மாதம் 4 மாதம் தான் வருஷத்தில் வியாபாரம் நடக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி நான் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பின் மூலமாக வருடம் முழுக்க நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வியாபாரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்புறம் வேறு எதுக்கெலாம் நான் பண்ணலாம், எதுக்கு இது தேவைப்படுது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து எதனால ரீசன், லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூ கேன் மேக். புதுமையான இப்போ குடையை தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கான குடையை நீங்கள் வந்து தயாரிக்கலாம், பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ தயாரிக்கிறாங்க. இதை மாதிரி அந்த ஜெண்டர் வைஸாக, அந்த ஏஜ் டெமோக்ராஃபி வைஸாக, இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த புதுமையான சில விஷயங்களை கண்டுபிடித்து அதற்கு ஏற்றாற் போல் அந்தந்த நாடுகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஏற்றுமதி செய்யலாம். ஸோ இப்போ எங்கிட்ட குடை ஏற்றுமதி செய்கிறேன், என்னுடைய ஃபேக்ட்ரியில் ஒரு 50-100 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 மாதம் தான் அதுக்குண்டான வேலைன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய எம்ப்ளாயிஸ் சும்மா தானே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஏற்றுமதி செய்வதன் மூலம் அவங்களுக்கு நான் வேலை வாய்ப்பை நிரந்தரமாக வழங்குகிறேன். ஸோ இதனால் பல குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகுகிறது எக்ஸ்போர்ட் மூலமாக. ஸோ என்னுடைய ரிசோர்ஸஸை வந்து நான் கரெக்டாக வந்து நான் என்ன செய்கிறேன், ஆப்டிமைஸ்டாக நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன் டு த லார்ஜர் மார்க்கெட்ஸ், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம். ஸோ இதை மாதிரி என்னுடைய லோக்கல்லாக டொமஸ்டிக் தேவைகளை பொறுத்து அதையும் மீறி நான் என்ன செய்கிறேன், என்னுடைய லோக்கல் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகி நிச்சயமாக நல்ல ஒரு ப்ராடக்டை நான் ஏற்றுமதி செய்வதன் மூலம் எனக்கு இங்கே உள்ள மார்க்கெட்டில், இந்தியன் மார்க்கெட்டில் எனக்கு ஒரு கிரெடிபிலிட்டியும் கிடைக்குது. ஸோ இவ்வளவு அனுகூலங்களும் ஏன் நம்ம செய்கிறோன்னு சொன்னால், ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான வியாபாரத்தை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம இறங்குறோம். சரி, இதில் ரிஸ்க் இருக்குமான்னு சொன்னால் நிறைய ரிஸ்க் இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில். அது என்னங்கிறத வரக்கூடிய செஷன்ஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இட், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ப்ளீஸ் follow me in my video YouTubes. Thank you so much.